Hi guys, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான வீடியோ. சோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணதே கிடையாது. அத தான் வந்து இப்போ நான் ட்ரை பண்ண போறேன். Huda பியூட்டியோட ரியல் ஐஷேடோ palette வந்து என்கிட்ட இருக்கு. ஆல்சோ நான் வந்து டூப்ளிகேட்டும் வந்து இப்போ சேல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். அத வந்து ரெண்டுத்துமே நான் வாங்கி இருக்கேன். இதுல வந்து எது பெஸ்டா இருக்கு? அதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எப்படி டூப்ளிகேட்டா வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். சோ என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So guys, வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து giveaway வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோக்கு போய்ட்டு கீழ கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா I am participating அந்த ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. சோ நான் அந்த வீடியோல வந்து இந்த மாதிரி Insta ID மெயில் ஐடி கொடுங்க அப்படினு சொல்லிருப்பேன். பட் அது வந்து கொடுக்க வேண்டாம். நீங்க வந்து I am participating அப்படின்ற மாதிரி கொடுத்தாலே போதும். சோ ரூல்ஸ் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல வந்து Subscribe பண்ணிருக்கணும் and என்னோட Insta ID வந்து மெயினா ஃபாலோ பண்ணிருக்கணும். இது ரெண்டு ரூல்ஸ் மட்டும் தான். சோ என்ன giveaway அப்படினு பாத்தீங்கன்னா ஹேர் கட் வந்து நீங்க பண்ண போற ஹேர் கட்டுக்கு நான் வந்து பே பண்ணிக்க போறேன். ஒரு 3 வின்னர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்க போறேன். சோ சீக்கிரமா டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த giveawayல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. யார் வின் பண்றதுக்கு வேணாலுமே சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். So guys, இப்போ வந்து என்கிட்ட ரெண்டு ஐஷேடோ palette இருக்கு. இதுல வந்து குரூப்ல ஒன்னு டூப் அப்படின்ற மாதிரி ரெண்டுத்துல வந்து ஒரு டூப் பார்த்ததுமே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐஷேடோ மாதிரி தான் இருக்கு. மத்த ஐஷேடோ நம்ம வேற ஐஷேடோ வாங்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அட்டை மாதிரி தான் இருக்கும். பட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்லயே வந்து பண்ணிருக்காங்க. ரெண்டுமே டூப்ளிகேட்லயும் சரி ஒரிஜினலும் சரி ரெண்டுத்துலயுமே வந்து நல்ல ஒரு திக்கான பேக்கேஜிங் வந்து பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுவே வந்து எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க. சோ வெளியே பார்க்கறதுக்குமே நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. ரெண்டுத்துல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. அதுதான் வந்து ஒரிஜினல். டாப் டு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து பண்ணிருக்காங்க. இது ரெண்டுத்தோட ஸ்வாட்சஸ்மே நான் வந்து காமிக்க போறேன். அதையும் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஆல்சோ எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்றத காமிக்க போறேன். அதையும் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. சோ ஓகே गाइस, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் அண்ட் இது மேல வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஷீட் மாதிரி போட்டு நல்ல ஒரு கவர் மாதிரி பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. இத ரெண்டுத்தையுமே நான் வந்து ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நாட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். வெளியே பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்மளுக்கு தெரியாது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ உள்ளே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக புதுசாக பார்க்குற யாருக்குமே வந்து தெரியாது. நான் வேணால் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் டைம் தரேன். எது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கண்டுபிடிங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இதுதான் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுதான் வந்து டூப்ளிகேட், இதுதான் வந்து ஒரிஜினல். ஸோ எப்போவுமே வந்து ஒரிஜினலை விட டூப்ளிகேட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஒரிஜினல் வந்து கொஞ்சம் மேட்டிஃபையிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்ல ஒரு பளபளன்னு இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும். இதோட லெட்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பிரைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரிஜினலில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வேறு கலரில் வந்து பண்ணியிருப்பாங்க. இது ஒரு மாதிரி மேட்டிஃபையிங்காக இருக்கும். இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆனது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோல்டு ஷேட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட், இது வந்து ஒரிஜினல். இது வந்து டூப்ளிகேட், இது வந்து ஒரிஜினல். ஸோ லிட்ரலாக கொஞ்சம் தான் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதே தவிர மற்றபடி எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட், மேலே இருக்கிறது வந்து ஒரிஜினல் வந்து எப்போவுமே நம்மளுக்கு கொஞ்சம் இந்த லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஐஷேடோ வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஐஷேடோ. டூப்ளிகேட் வந்து பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அண்ட் பலபலன்னு இருக்கே தவிர நம்மளுக்கு இந்த ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கும்போது மேலே இருக்க ஒரிஜினல் வந்து நல்லா நம்மளுக்கு இன்னும் நல்லா கிளிட்டரியாக இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட ஷேட் வந்து ஸ்லிப்பரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து டூப்ளிகேட்டில் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இது வந்து அந்த பால் மாதிரி, அந்த பால் மட்டும்தான் தெரியுது. அண்ட் இதோட ஷேட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா அந்த பால் மாதிரியே இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க, கிளாஸ் மாதிரி. ஸோ அதை வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து எந்த ஷேடும் வந்து கொடுக்கல. டூப்ளிகேட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேடாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிங்க் ஷேட் ஃபஸ்ட்டு நான் டூப்ளிகேட்டில் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரிஜினல் எடுக்கிறேன். ஸோ கிளிட்டர் ஷேட் எப்போவுமே வந்து இந்த ஒரிஜினலில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளுக்கு ரொம்ப ஹைலி பிக்மெண்டடாக இருக்கும். இதோட பிக்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மரூன் கலரில் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது கையில்.
பட் இது வந்து அப்படி கிடையாது, சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இது பார்க்குறதுக்கு என்ன மாதிரி கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம கையிலையும் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல். இந்த டூப்ளிகேட் பேலட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். அண்டர் 300ல் இவ்வளோ ஒரு சூப்பரான ஐஷேடோ பேலட் வந்து நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஒரிஜினல் பேலட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஏதாவது மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் வாங்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியம் கிடையாது. நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டூப்ளிகேட் பேலட் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மேக்கப் பற்றி எல்லாமே எனக்கு தெரியும், நான் வந்து ஐஷேடோவில் ரொம்ப ஒரு கிரேசியான ஃபேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக இந்த ப்ரொஃபஷனல் பிராண்ட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், என்னோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட், ரைட் ஹேண்டில் இருக்கிறது வந்து ஒரிஜினல். என்னோட ரைட் சைடில் இருக்க ஐக்கு வந்து நான் இந்த ஒரிஜினல் யூஸ் பண்ணிக்க போகிறேன், லெஃப்ட் சைடுக்கு வந்து இந்த டூப்ளிகேட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து ஐக்கு போட்டு பார்த்து எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இதோட மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ். ஒரிஜினல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5375 வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டூப்ளிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 275 தான் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 275 வந்து இது வாங்கலாமா இல்லை வாங்கக்கூடாதா அப்படின்றது வந்து வீடியோக்கு எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக நம்மளுக்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நைக்காவில் வந்து நான் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, இந்த பிங்க் ஃப்ரைடே சேல் அப்படின்னு சொல்லிட்டு போகும்ல, அதில் வந்து நான் 3500 வந்து வாங்கியிருந்தேன். பட் இப்போ கரண்டான ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5375. ஃபஸ்ட்டு ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜூசி அப்படின்ற ஒரு ஷேட் இருக்குது. இதை வந்து என்னோட ஐக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐஷேடோ லுக் வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஐலைனர் ஐ மேக்கப் எதுவுமே போடாமல் இருக்கேன். நான் வந்து லைட்டாக கன்சீலர் மட்டும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோட ஐ சுற்றி, அண்ட் மஸ்கரா வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஐஷேடோ வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரிஜினல் பேலட்லேருந்து இந்த ஜூசி அப்படின்ற ஒரு ஷேட் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து எடுத்துட்டேன். லைட்டாக வந்து இந்த மாதிரி டஸ்ட் அவுட் பண்ணிடணும், ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம ஐயில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து செட் ஆகும். இந்த ஒரு ஷேட் மட்டுமே நம்ம போட்டுட்டு லைட்டாக வந்து இந்த ஐலைனர்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நியூட் மேக்கப் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சிங்கிள் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரிஜினல். இப்போ வந்து டூப்ளிகேட் சேம் ஷேட் நம்ம வந்து இந்த சைடில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு டைமும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூவில் இந்த ப்ரஷ்ஷை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து இந்த டூப்ளிகேட் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டூப்ளிகேட்டில் வந்து நல்லாவே ஃபாலோ அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா ஐஷேடோ வந்து ஃபாலோ அவுட் ஆகும். நம்ம டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆரஞ்சிஷ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது லைட்டாக ஒரு பிங்கிஷ் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா வந்து இது லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒரு மாதிரி ப்ரௌனிஷும் ஆரஞ்சிஷும் வந்து சேர்ந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க் ஷேடில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ரஃப் அப்படின்ற ஒரு ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீஸ் ஏரியா இருக்குல்ல மேலே, அந்த ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கட் க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, ஆல்ரெடி கட் பண்ண மாதிரி தான் இருக்கும் என்னோட க்ரீஸே. இப்போ வந்து டூப்ளிகேட்லேருந்து சேம் ஷேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேட், இது ஒரு மாதிரி இந்த மரூன் கலரில் இருக்குது. இது வந்து ஒரிஜினல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கிளிட்டரி ஐ மாதிரி தான் நான் வந்து பண்ணிக்க போகிறேன். அதனால வந்து ஐ ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேட் வந்து சீரியஸ்லி நல்ல ஒரு பிக்மெண்டட் அண்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட்லேருந்து சேம் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இது அப்ளை பண்ண ஒரு மாதிரி ரெட்டிஷ் மாதிரி இருக்குது. இது வந்து அப்படியே மரூன் அந்த எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. இது வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் மாதிரி இருக்குது. இது நல்ல மரூன் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த சைடு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த சைடும் எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் வந்து கண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசையர் அப்படின்ற ஒரு ஷேட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் வந்து நான் எடுத்துக்கிறேன்.
மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷேடை வந்து கையில் அப்ளை பண்ணுறது எவ்வளோ நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும், ரொம்ப இல்லை கண்ணில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெட்டராக வந்து அப்ளை ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா கிளிட்டரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் ஷேட் நம்ம வந்து ஒரிஜினலில் பார்க்கலாம். டூப்ளிகேட். ஸோ எதுன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது. இது வந்து டூப்ளிகேட். இந்த ப்ரஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் சேம் இந்த கிளிட்டர் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். அது வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. பட் இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்டு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட்டிஷ் கிளிட்டர் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்து பேலட்டில் நல்லா ஒரு மாதிரி மரூன் மாதிரி இருக்குது. பட் எடுத்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெட்டிஷ் மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா ரெட்டாக நல்லா பிக்மெண்ட்டாக இருக்குது. நல்லா தனியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கலர் வந்து நல்லா தான் இருக்குது. பட் இதோட சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணும்போது சேம் ஷேட் இல்லை, அவ்வளோதான். ஐ கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூப்ளிகேட்லேருந்து இந்த நாட்டி ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிக்மெண்டடாக தெரியுது. பட் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஐக்கும் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து அவ்வளோவா நம்மளுக்கு பிக்மெண்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மரூன் ஷேட் வந்து யூஸ் பண்ணிடல, அன்டேம்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு கண்ணு கீழே வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சேம் டூப்ளிகேட்லேருந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த கீழே இருக்க ஐஷேடோ வந்து போடுறதுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. பட் இது போட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு பர்ஃபெக்ட் லுக் மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஐலைனர் அண்ட் மஸ்காரா வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ காய்ஸ் லைட்டாக வந்து ஐலைனர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அண்ட் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் ஐஷேடோ லுக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயாச்சு. டூப்ளிகேட்டாக வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வாங்கலாம். நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வாங்கி நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் அதில். பட் என்னென்னா ஒரிஜினலை விட கொஞ்சம் டூப்ளிகேட்டில் வந்து ஷேட் வந்து கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் ஆகுது. நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு 50% வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். லாங் லாஸ்டிங் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஐஷேடோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் வந்து இப்போது 2 hours வந்து அந்த ஃபங்க்ஷன் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பீரியட்லாம் வந்து நீங்கள் டூப்ளிகேட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த மேக்கப் ஸ்ப்ரே அதெல்லாம் அடிச்சு இருந்தால் கூட இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கும். சீரியஸ்லி 275 வந்து இந்த ஐஷேடோ பேலட் வந்து வர்த்து தான். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த ஒரு ஒரிஜினல் பேலட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூ கம்ப்ளீட் ஆயாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிவ் அவே நடந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஐஷேடோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.